வணக்கம், இது அறுசுவை ஆக்குபறை. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற ஒரு கேரளா ஸ்பெஷல் டிஷ் ரெசிபி சக்கா அடா பழாப்பழ அடை. நம்ம ஊர்ல செய்யற கொழுக்கட்டை மாதிரியே தான் இதுவும் குயிக்கா செஞ்சிடலாம். ரொம்பவே சாஃப்ட், ஸ்வீட் அண்ட் டேஸ்டியான டிஷ் இந்த சக்கா அடா. இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் பழாப்பழத்தை மிக்சியில போட்டு அரைச்சு பேஸ்டா எடுத்துக்கலாம். துருவன தேங்காய், நாட்டு சர்க்கரை, 2 ஏலக்காய். ஒரு கடாயில 1 ஸ்பூன் நெய் விட்டு நம்ம துருவி வச்சிருக்க தேங்காவை போட்டு வறுத்துக்கணும். தேங்காயில இருந்து கொஞ்சம் வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு அதுல நம்ம வச்சிருக்க பழாப்பழ பியூரிய ஊத்திட்டு மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி வத்துற வரைக்கும் வதக்கணும். அடுத்து இதுல தேவையான அளவு உப்பு, நாட்டு சர்க்கரை, இது ரெண்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இது கொஞ்சம் வத்துனதும் ஏலக்காவை தட்டி போட்டுடலாம். இந்த மிக்சரை ஒரு 2 நிமிஷம் வேக விட்டீங்கன்னா நல்லா வத்தி பூரணம் மாதிரி ரெடி ஆயிடும். அடுத்து ஒரு பவுல்ல 1 கப் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, இதுல கொதிக்கிற தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி இம்மிடியேட்டா மிக்ஸ் பண்ணிடணும். மாவு இந்த பதம் வந்தோடனே கொஞ்சம் சூடா இருக்கும் போதே உருண்டை பிடிச்சு வச்சிடலாம். ஒரு வாழை இலையில கொஞ்சமா நெய் விட்டு ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இதுல நம்ம பிடிச்ச மாவு உருண்டைய வச்சு நல்ல பெரிய ரவுண்டா ஸ்ப்ரெட் பண்ணிடணும். ஒரு சைடா நம்ம செஞ்ச பூரணத்தை வச்சு ஓரமெல்லாம் கவர் ஆகாத மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இந்த இலைய மூடிடலாம். அவ்வளவுதான். இப்ப நம்ம ரெடி பண்ண இலைய இட்லி பாத்திரத்துல வச்சு ஒரு 5 to 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்தா சக்கா அடை ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆரோக்கியமான வீட்டு உணவை சாப்பிடுங்க.